ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 8th ஆகஸ்ட். நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் ஆயிருக்கு ஃப்ரைடே. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான வீடியோவில். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ஓப்பன் தான். ஓகேவா, எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ஓப்பன் தான். நம்ம ஏடிஎம் எடுத்த லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஓகேவா, ஏடிஎம் கீழே ஓப்பன் ஆயிருந்து ப்ளஸ் ஓப்பனிங்லேயே நமக்கு நெகட்டிவ் ஃப்ளாட் அப்படின்னு நமக்கு ஓப்பனிங்லேயே ஒரு கிராஸ், ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. மார்க்கெட்டிங் இருந்து ஒரு ஸ்லோவாக ஃபால் நம்ம பிளாட் பண்ண சிஇ ரேஞ்ச். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணுறாங்க. தென் சிஇ ரேஞ்சு கீழே எஸ்டேவோட மிட் இருக்கு. ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி ஒரு சின்ன கன்சாலிடேஷன். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐவி ரேஞ்ச் இங்கே இருக்கு. ஓகேவா, இன் பிட்வீன் இதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு 2 கேண்டில் மட்டும். ஓகேவா, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்லோ மூமெண்ட்டா ஓகே இதை பிரேக் பண்ணுறாங்க. ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணி ஓகே ஐவி ரேஞ்ச் 2 வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணலை. நம்மளோட ட்ரெண்ட் லைனில் ஓகே ஆவரேஜ் லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் மேலே போயிட்டு ஒரு சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ஷன். ஓகேவா, ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப அங்கேருந்து ஃபால் நம்ம ஐவி ரேஞ்சை ப்ரிடிக்ட் பண்ண லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேவா, வந்து சிங்கிள் சைடு ஹெட்ஜ் கிட்ட விற்க வந்திருக்கு. ஆனால் அதை டச் பண்ணலை. திரும்ப இங்கேருந்து ஒரு சைட் பேஸ். ஓகேவா, ஒரு சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 230 வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், சைட் பேஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. 12:30 மட்டும் ஒரு கிராஸ் ஓவர் ஆகி சின்ன புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்தது. ஆனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணி அவங்களால பார்க்க முடியல. ஓகே, இது எதனால அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேவா, ஏன் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல அப்படின்றது. ஏன்னா நம்ம ப்ரோக்கரோட சார்ட்டில் நமக்கு லிமிடேஷன்ஸ் ரொம்ப ஓகேவா, நிறைய லிமிடேஷன்ஸ். அதனால நம்ம எல்லாத்தையும் இங்கே பிளாட் பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம மேனுவலாக பிளாட் பண்ணுற லைன்ஸ் கூட தான் இதில் பார்க்க முடியும். ஓகே, இதில் ரிஜெக்ட் ஆகி திரும்ப அகைன் கீழே ஃபால் ஆகி நம்ம ஐவி ரேஞ்ச் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, பிட்வீன் இதுலேயே தான் திரும்ப ட்ரேட் ஆகுறாங்க. ஓகேவா, இந்த ஆவரேஜ் லைன்லேயே கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, இங்கேயே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. கிராஸ் ஓவர் கிடச்சாலும் ஸ்லோ மூமெண்ட்டாக கீழே போகிறாங்க. ஓகே, திரும்ப நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயே டெஸ்ட் பண்ணி திரும்ப மேலே போகிறாங்க. ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ஷன் ப்ளஸ் ஐவி ரேஞ்ச் லெவல். ஓகேவா, அழகாக இதில் ரிஜெக்ட் ஆனவங்க இங்கேருந்து ஒரு சடன் ஃபால் எண்ட் ஆஃப் த டே. ஓகேவா, ஏன் இது வரைக்கும் வந்தாங்க அப்படின்றத நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் தான் வந்தாங்க. அவங்கள கம்பைன்டு ஹெட்ஜ் கீழே கூட வரல. ஓகேவா, ஜஸ்ட் அவங்க லெவல் ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை சைட் வைஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு ட்ரேடிங்கில் நடந்தது. நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்ல இது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து நான் தெரியாமல் ஞாபகம் இல்லாமல் நேற்று வீக்லி எக்ஸ்பைரி வந்து வீக் க்ளோஸ் நினச்சிட்டு இந்த வீக்லி ஆவரேஜ் லைனை நேற்று தப்பாக பிளாட் பண்ணியிருப்பேன். ஓகேவா, அது நான் காலையில் நோட் பண்ணேன், கரெக்ட் பண்ணி என் ட்ரேடிங்கை மாற்றிட்டேன். சப்போஸ் யாராவது நேற்று வீடியோ பார்த்து தப்பாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா சாரி. ஓகேவா, ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வீக்கெண்டு. இந்த வீக் ஃப்ரைடே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம லெவலை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, நான் தெரியாமல் நேற்றே வீக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த லெவலை வீக்லி டேட்டா வச்சு லெவல் மார்க் பண்ணி வேற இடத்துல போஸ்ட் பண்ணிருந்தேன். அது மட்டும் பார்த்துங்க. ஓகே ஓகே, நம்ம இது நிஃப்டி நம்மளோட ஆட்டோமேட் சார்ட். ஓகேவா, நம்ம அது மேனுவலாக பிளாட் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி எரர் வரும். ஓகேவா, இது வந்து நம்ம ஆட்டோமேட்டாக பிளாட் பண்ணுறது. ஓகே, அது எக்ஸல் கேல்குலேஷன் வச்சு ஒரு செல்லோட டேட்டாவே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. ஜஸ்ட் நம்ம க்ளோசிங் டேட்டா கொடுத்தா போதும். என்ன சின்ன டேட்டா கூட அடுத்த கொடுத்தா போதும். இதுவே லைனை பிளாட் பண்ணிடும். ஓகேவா, அப்போது இதில் மிஸ்டேக் நடக்காது. இதை வச்சு கம்பேர் பண்ணி தான் நான் வீக்லி மிட் டேட்டா இங்கே இருக்குது, அதில் தப்பாக இருக்கே, அதில் வந்து இதுக்கு கிட்ட இருந்தது. ஓகேவா, இப்போ இதை பார்த்து சரி பண்ணி திரும்ப என்ன எரர் பண்ணோம் அப்படின்னா வீக்கே முடியாமல் நம்ம டேட்டா தப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, சரி, இன்னைக்கான நம்ம ஆட்டோமேட் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் தான். ஓகேவா, இந்த ப்ளூ டாட் தான் கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, இதில் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஓகே ஒரு வீக்கு கூட மேலே வைக்கல நமக்கு. ஓகேவா, அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓகேவா, ஒரு ஃபால் தேர்ட் கண்ட்ரியில் நமக்கு கரண்ட் டே ஓப்பனிங்கை பிரேக் பண்ணி கீழே வராங்க. சிபிஆர் லைன். ஓகேவா, சிபிஆர் லைனில் சப்போர்ட் எடுத்து மேலே போக பார்த்தா போல. ஓகேவா, நமக்கு சேம் டைம் இந்த ப்ளூ லைன் இருக்கும் பாருங்க, அதுவும் விவேப் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகே, நமக்கு இது வந்து ஸ்பாட்டு கீழே போனாலும் நமக்கு இங்கே பாருங்க. ஓகேவா, இந்த ப்ளூ லைன் மேலே போயிருக்குல்ல,
மேலே போயிட்டு விவேப் கிட்ட ரிஜெக்ஷன் இது. ஓகேவா? இந்த ரிஜெக்ஷன் நான் என்ட்ரி எடுத்து தான் என்னோட ப்ராஃபிட் இதுலேயே இந்த பாட்டம் ரேஞ்சிலே என்னோட டார்கெட் வச்சு என்னோட கேபிட்டல் நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ நான் எதிர்பார்த்த டார்கெட்டை இங்கேயே புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கல. ஓகேவா? ஆஃப்டர்நூன் பிட்வீன் நான் மார்க்கெட்ல இல்லை, எண்ட் ஆஃப் த டே தான் திரும்ப வந்தேன். ஓகேவா? ஆனால் எந்த ட்ரேடும் எடுக்கணும். ஓகே, இங்கே சென்டர் சிபிஆர் ரிஜெக்ட் பண்ணி பாட்டம் சிபிஆர் கொண்டு திரும்ப அதையும் பிரேக் பண்ணி, ஓகே, இதுக்கு நடுவில் என்ன லெவல் இருக்கு நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இங்கே அதில் ஹைடாக இருக்க லெவலில் இதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பி ரேஞ்சு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஓகே, ப்ரீவியஸ் வீக். ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங். ஓகேவா? அந்த லெவலும் இங்கே தான் இருக்கு. கரண்ட் மந்த் லோ. ஓகேவா? எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஓகே, பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க பாட்டம் சிபிஆர் பிரேக் பண்ணி, ஓகே, ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக கீழே நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ் லெவல் வரைக்கும் வந்து விக்கு தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணல. திரும்ப மேலே சொன்ன மாதிரியே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்லேயே போயிட்டு இருந்தாங்க. திரும்ப சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா? அது வரைக்கும் வந்தவங்க திரும்ப இங்கேருந்து ஒரு கிராஸ் ஓவர் பை சிக்னல் கிடச்சிருக்கா. நம்ம மேலே சொன்ன கிராஸ் ஓவர் ஆச்சுன்ட்டு இங்கே செல் சிக்னல் வந்தவங்க அதோட இங்கே பை சிக்னல் தான். ஓகேவா? இங்கே கிராஸ் ஓவர் ஆகி இங்கே ஒரு பை எமர்ஜ் ஆனவங்க எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஓகே, இங்கேருந்து நமக்கு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த சூப்பர் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நமக்கு பாட்டம் சிபிஆரும் இங்கே தான் இருக்குது. நம்ம மேனுவலாக பார்க்கறதுல இந்த சிபிஆர் ரேஞ்ச் நமக்கு கிடைக்காது. ஓகேவா? நம்ம இங்கே ஆட்டோமேட் பண்ணிக்கிறதுல இங்கே சிபிஆர் ரேஞ்ச் கிடைக்கும் நமக்கு. ஓகே, தென் இந்த சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப அகைன் ஒரு சைட் வைஸ் மொமெண்டமாக நமக்கு ரொம்ப ஸ்லோவாக, ஓகேவா, ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணி ஒரு செல் வந்திருக்காங்க. அதை ஃபெயில் ஆக்கி திரும்ப ஒரு பை வந்திருக்காங்க. ஆனால் சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி அவங்களால மேலே போக முடியல. ஓகேவா? நம்ம சூப்பர் ட்ரெண்ட் பிலோவில் இருக்கும்போது பை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். ஓகேவா? எப்பவுமே அலாங் த சூப்பர் ட்ரெண்ட், அலாங் த விவேப். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, இப்போ பிலோ த சூப்பர் ட்ரெண்ட், பிலோ த விவேப் ஒரு செல் எமர்ஜ் ஆயிருக்கு நமக்கு. எமர்ஜ் ஆனது, ஓகே, நல்ல கிராஸ் ஓவர் ஃபாலோ அப் கேண்டலும் இருக்கணும். இப்போ இங்கே வந்திருக்கு, இங்கே ஏன் கீழே போகல அப்படின்னா ஃபாலோ அப் கேண்டல் இல்லை. ஓகேவா? ஒரு இண்டஸ்ட்ரி ஆகி மேலே தான் போயிருக்கு. இங்கே ஒரு ஃபாலோ அப் கேண்டல் போயிருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே எந்த கிராஸ் ஓவர் நடக்கல. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா, ஓகே, நம்மளோட டார்கெட்டு இது கண்டிப்பாக இதை பிரேக் பண்ண சொல்லிட்டு இதுலேயே நம்ம சின்ன ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கலாம். இல்லை ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த இந்த வீக் கரெக்டாக இந்த வீக் இருக்கும்போது தான் நான் திரும்ப மார்க்கெட்டில் என்ட்ரானேன். ஓகே, நான் இதுலேயே சைட்வேஸில் முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஓகேவா? இருந்தாலும் ஒரு ஹோப் இருந்து நம்ம இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம்ல ரேஞ்ச். ஓகேவா? நம்ம நேற்று வீடியோவில் இதை பற்றி சொல்லிட்டோம். 400 ரேஞ்ச் வருமா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு ஹோப் இருந்து நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளியர் கட்டாக அங்கேருந்து ஃபாலோ ஆனாங்க. ஓகே, இது வந்து இந்த பிங்க் லைன் இருக்குல்ல, இது வந்து எஸ்டர்டே லோ. ஓகேவா? ப்ரீவியஸ் டே லோ கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் டே லோ அதையும் பிரேக் பண்ணி டுடே லோ எங்கே வந்துருக்கா பாருங்க. ஓகே, கரெக்டாக நம்பர் மேட்ச் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை, ஒரு 1.5 1.5 பாயிண்ட்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் இருந்து 400 ரேஞ்சுக்கு நான் அடுத்து எக்ஸல் ஷீட்டில் காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம், இந்த கேண்டில் பிரேக் பண்ணதுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் கண்டிப்பாக போயிட்டு லோவை டெஸ்ட் பண்ண தான் போகுது, இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்தாலுமே நான் ட்ரேட் எடுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் கிளியராக இருக்கணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டில் இருந்துட்டோம். ஓகே, திரும்ப போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன் அப்படின்றது நீங்கள் கேட்கணும். இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக மார்க்கெட் ஃபால் தானே ஆயிருக்கு. இங்கே உங்களுக்கு இந்த சிங்கிள் சைடு, ஓகே, சிங்கிள் சைடு லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே போயிட்டு ரேஞ்சையும் கிரியேட் பண்ணிடுச்சு. அப்போது நீங்கள் இங்கே என்ட்ரி இருந்தால் ப்ராஃபிட்டில் தானே இருப்பீங்க பிஇ அப்படின்னு சொல்லி. இதுதான் தப்பு. ஓகேவா? ஏன் தப்பு அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ லைன் தான் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஓகேவா? இந்த ஃபியூச்சர்ஸ் கீழே வந்தால் தான் நமக்கு பிஇ ப்ரைஸ் ஏறும். ஓகேவா? இங்கே ஸ்பாட் நமக்கு ரேஞ்ச் வச்சாலுமே இங்கே என்ன இருக்கு பாருங்க. ஓகே, இங்கேருந்து ப்ரைஸ் என்ன இருக்கு, பிஇ வரல, அகைன் மேலே தான் போயிருக்கு, சி தான். ஓகே, உங்களுக்கு ஸ்பாட் கீழே வந்தாலும் ஃபியூச்சர் எங்கே ட்ரேட் ஆகுது, ஃபியூச்சர் தான் நமக்கு ப்ரீமியத்தை கொடுக்கும், ஸ்பாட் கிடையாது. ஓகே, இதை வந்து நப்பாசில் யாராவது என்ன பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சு பிரேக் ஆகிடுச்சு, அப்போ நம்ம கொடுத்த 400 ரேஞ்சை மார்க் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் இந்த ரேஞ்சை நம்ம பிடிக்கலாம். ஒரு 30 பாயிண்ட்னா கூட நமக்கு ஒரு இப்போ ப்ரீமியத்தில் ஒரு 10 பாயிண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நப்பாஸில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 பாயிண்ட்டுக்கு எஸ்எல் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது எண்ட் ஆஃப் த டே இருக்கிறதால ஸ்லோ ஆகிடுச்சு. இதே இங்கே எங்கேயா பிட்வீனில் நடந்துருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வாலட்டைல மேலே மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய எஸ்எல்லாக போகும்.
ஓகேவா? இதுக்கு தான் ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நம்ம ஃபோக்கஸ் எப்பவுமே ஃபியூச்சரை பார்த்து தான் என்ட்ரி இருக்கணும், எக்ஸிட் ஸ்பாட்டை வச்சு இருக்கணும். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நமக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு என்ட்ரி இருக்கு. ஓகேவா? விவேப் கிட்ட ரிஜெக்ஷன் கிடைச்சது. நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலுமே ஹோல்ட் பண்ணிருக்கலாம். நமக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்பாட்லயே நமக்கு கிராஸ் ஓவர் கிடைக்குது. இதை மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஸ்பாட்டை வச்சு, ஓகே, ஏன்னா சில பேருக்கு ஸ்பாட்டை காட்டினாதான் கன்வீனியன்ட்டா இருக்காங்க. ஓகே, இப்போ இதுல என்ட்ரி எடுத்திருந்தாலுமே இந்த டைம் எல்லாமே நம்ம சைட் வைஸ்ன்றதால, ஓகே, நம்ம நெகட்டிவ்ல போனாலும் ஆவரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹோப் இந்த ரேஞ்சை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிட்டு, ஓகே, நம்ம இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்திருக்கலாம். இல்ல அதை மீறி நான் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னாலும், ஓகே, அலாங் த ட்ரெண்ட் நமக்கு விவேப் கீழே தான் இருக்குன்றதால, ஓகே, இங்க மேல போகும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் திரும்ப எடுத்துருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ரேஞ்சை நமக்கு கீழே வரும்போது தான் ப்ராஃபிட். ஓகேவா? நம்ம இதே என்ன பண்ணணும், இப்போ இங்கே ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஃபியூச்சர் மட்டும் இல்லை, ஃபியூச்சர் என்ட்ரிக்கானது எக்ஸிட் ஸ்பாட்டை வச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்னாச்சு, இந்த கேண்டில் இங்கே வந்துதா, இந்த பிரேக் பண்ணுதா, அப்போ இந்த கேண்டில் போயிட்டு இங்கே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸிட் இந்த கேண்டில் தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இதுதான் லோ கிரியேட் பண்ணியிருக்கு, இதுதான் ரேஞ்சை டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இல்லை நான் ஹோல்ட் பண்ணுவேன், இந்த கேண்டில் இன்னும் போயிட்டு எனக்கு நான் கொடுத்த 400 ரேஞ்சை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு ரேஞ்சு இதுக்கு கீழே இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரைஸ் கீழே வரலை. ஓகேவா? ஃபியூச்சர் வந்து மேலே தான் போகுது. அப்போது நீங்கள் வந்த ப்ராஃபிட் கண்ணில் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதை புக் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துலையும் முடிஞ்சிருக்கும். ஓகே, இதுக்கு தான் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். இன்னைக்கு ஐவி எப்படி பிஹேவ் ஆயிருக்கு பார்க்கலாம். ஓகே, 8th ஆகஸ்ட் இன்னைக்கு ஓப்பனிங் ஐவி நமக்கு புட் சைடில் 11+ இருந்தது, கால் சைடில் 9.9. நேற்று க்ளோசிங்கில் ரெண்டுமே 9.9 இருந்து புட்டில் தான் ஐவி ஜாஸ்தியாக இருந்தது. ஓகேவா? இப்போ இதுவும் ஒரு நமக்கு அன்பேலன்ஸ்டாக இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் நமக்கு இந்த ஐவிக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகேவா? அதை பார்க்கணும் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் வந்தது. ஓகேவா? ஆஃப்டர் 10 o'clock, ஓகே, இங்கே நமக்கு பாருங்க ஐவி இன்க்ரீஸ் ஆயிருக்கா, மார்க்கெட்டை ஃபால் ஆயிருக்கா. ஓகே, திரும்ப 10:30லேருந்து 11 o'clock நம்ம நல்ல ஃபால். ஓகே, ஐவி வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னும் நமக்கு ப்ரீமியம், ஓகே, அதிகமாக கிடச்சிருக்கும். ஆனால் இருந்தாலுமே நமக்கு லாஸ்ட், அதாவது இன்னைக்கு கிரியேட் ஆன லோவை விடவே இது மேலே தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, இதான் லோ, அதுக்கு மேலே தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஐவி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த ஃபாலுக்கு இன்னும் ப்ரீமியம் ஏறி இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆனதுக்கு இந்த ஃபால் ப்ரீமியம் ஜாஸ்தி, இதில் நமக்கு டெல்டா மூவ் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட் த்ரூ அவுட் த டே இப்படியே பாருங்க. ஓகே, மார்க்கெட் வந்து நமக்கு இதுக்கப்புறம் 11 o'clock டு அரௌண்ட் ஒரு 2 o'clock வரைக்கும் சைட் வேஸ் தான். ஓகே, இந்த 12 o'clock மட்டும் தான் நமக்கு ஒரு சின்ன சி சைடு அப் மூவ்மெண்ட் இருந்தது. அதுவுமே நமக்கு சூப்பர் ட்ரெண்ட்ல ரிஜெக்ட் ஆகி, ஓகே, பாட்டம் சிபிஆர் கிட்ட ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த இடத்துலையும் நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஃபுட் சைடில் ஐவி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ஃபால் ஆயிருக்கு. ஓகே, தென் அதோட எண்ட் ஆஃப் த டே, ஓகே, இங்கேயும் சப்போர்ட் இருக்கு, ஆனால் இருந்தாலும் நமக்கு எண்ட் ஆஃப் த டேல, ஓகே, அந்த 3 o'clock மூவ். ஓகேவா? இந்த இடத்துலையும் நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இதே ஐவி இன்னைக்கு கரண்ட் ஓப்பனிங்க்கு மேலே இருந்து இதுக்கு மேலே இருந்ததுன்னா இது நல்லா ஃபாலோ ஆகுது போயிடும். ஓகேவா? தென் வாங்க இன்னைக்கு ட்ரெண்டிங் ஓஏ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெண்டிங் ஓஏ இன்னைக்கு கிளியராக ஷோ பண்ணுறது மார்னிங்கே ஒரு ஃப்ளாட். ஓகேவா? ஒரு 31 lakh தான் டிஃப்ரெண்ட்டு. தென் நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு பாருங்க, இங்கே எவ்வளோ ஐவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 4 crore ஆட் ஆயிருக்கு அரௌண்டு. ஓகேவா? இங்கே ஜஸ்ட் ஒரு 20 lakhs தான் ஆட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதுலேயே நமக்கு ட்ரெண்டை செட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? தென் அதே மாதிரி இன்னைக்கு டே ஹையே கிரியேட் பண்ணலை. ஓகேவா? எல்லாமே டே லோ தான் பிரேக் பண்ணி கீழே போயிட்டு. ஓகேவா? டே ஒன்ஸ் ஓப்பன் ஆகி அந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, எந்த ஹையும் இன்னைக்கு செட் பண்ணலை. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே லோ தான் பிரேக் பண்ணிருக்கேன், கடைசி மினிட் வரைக்குமே. ஓகே, தென் பாருங்க 10:30 to 11:30. ஓகே,
4.5 crore 5.39 crore. ஓகேவா, அரௌண்ட் ஒரு 1.9 crore திரும்ப ஆட் ஆயிருக்கு. இங்க பெரிய இன்க்ரிமெண்ட் எதுவும் இல்லை. ஓகேவா, அகைன் 11:30 12:30 அகைன் இங்க ஒரு 0.8 crore. ஓகேவா, ஆட் ஆயிருக்கு. இங்க ரெடியூஸ் தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் 12:30 to 1:30 அந்த ஒரு சின்ன கிராஸ் ஓவர் வந்தப்போ ஒரு சின்ன பேனிக் பையிங், அது கூட பெருசா இல்லை, ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 15 lakh மட்டும் தான் ஓய் ரெடியூஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம இது ஸ்ட்ராங் ஓயாக தான் பார்க்கணும், ஏன்னா 4 crore டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேவா, இங்க சின்ன ஆட் ஆகுது. ஓகேவா, ட்ரெண்ட் ரிவர்ஸ் கிடைச்சிருச்சு, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு நினச்சி எடுத்தவங்க. ஓகேவா, தென் 1:30 to 2:30 திரும்ப இங்கே போன ஓய், இங்கே எங்கே விட்டாங்களோ ஓய் அதை விட கொஞ்சம் ஜஸ்ட் மினிமலாக ஓகேவா ஆட் பண்ணுறாங்க. இங்கே வந்த ஓய் திரும்ப வித்ரா பண்ணுறாங்க. ஓகே, எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஓய் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, புட்டு ஓய் வேனிஷ்ட் அவுட். ஓகேவா, இப்போ க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட இதே ஓய் டிஃப்ரென்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ மண்டே தெரியும் நமக்கு. ஓகேவா, 2 days சாட்டர்டே சண்டே ஹாலிடே. நமக்கு மண்டே வந்து இந்த ஓயை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்றதை இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்தது 24,650 நேற்றோட ஏடிஎம். அதோட பிஇபி வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 132. ஓகேவா, 132 பிஇபியாக கொடுத்தோம். மார்க்கெட் ஆனால் நமக்கு சி அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, ஓப்பன் ஆனது அங்கேருந்து பிஇபி பிரேக் பண்ணி நல்ல ஃபால். ஓகேவா, ஃபர்ஸ்டே வந்து நமக்கு பி லோ பிரேக் பண்ணுறாங்க, சி ஓப்பன் வரைக்கும் வந்துட்டாங்க. ஓகேவா, இது வந்து எஸ்டர்டே டேட்டா. ஓகேவா, அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணவங்க திரும்ப இந்த லெவலையும் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, பிரேக் பண்ணவங்க அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா. ஓகே, நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். ஓகேவா, ஒரு சைட்வேஸ் மூமெண்டம்ல நமக்கு கிராஸ் ஓவர் ஆனது இந்த இடத்துல தான். ஓகே, இங்கே மட்டும் தான் ஒரு சின்ன மூவ், அதுவும் நமக்கு ஏடிஎம் எங்கே ரிஜெக்ட் ஆயிருக்குது. ஓகேவா, இதை பிரேக் பண்ணி மேலே இருந்தால் தான் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்பணும். அதுக்கும் இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ள திரும்ப ரிஜெக்ட் ஆகி உள்ள வரதான் வாய்ப்பு அதிகம். ஓகேவா, இங்கேயே நமக்கு விவேப்லேயே நமக்கு ரிஜெக்ட் ஆகி அகைன் ஓகே ரிஜெக்ட் ஆகணும், திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகே, சைட்வேஸில் நம்ம ஐவி ரேஞ்ச் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ரேஞ்ச். ஓகே, ஐவி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி இது சிக்கான லோ, எஸ்டர்டே லோ. ஓகேவா, ஒன்ஸ் எஸ்டர்டே லோ கீழே வந்துட்டாங்கனாலே ஓகே இந்த ஸ்ட்ரைக்கை செல்லர்ஸ் கையில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, இது ரொம்ப அவேல இருக்கு. ஆனால் நம்ம இங்கே பி லோவே கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, ஆப்போனண்ட் பி லோவுக்கு கீழே அதை கொண்டு போயிட்டாங்க, அப்போ இது டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதே வீக் எக்ஸ்பைரி கிட்ட இந்த லைன் கிட்ட வரும். ஓகேவா, தென் வாங்க இதோட ஆப்போனண்ட்டை ஓகே பி எப்படி இருக்கு பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். இது 24,650 புட் ஆப்ஷனோட சார்ட்டு. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது எக்ஸாக்ட் பிஇபிக்கு ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் கீழே. ஓகேவா, அதுக்கு கீழே ஓப்பன் ஆனவங்க ஓப்பனிங்கே நமக்கு சியோட ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, ஹையை பிரேக் பண்ணவங்க இங்கே நமக்கு விவேக் மேலே ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிச்சு, ஒரு பை என்ட்ரியும் கிடச்சிருச்சு. ஓகேவா, தேர்டு கேண்டல்லையே எஸ்டர்டே ஓப்பன் பி ஓப்பனை போய் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ கேண்டல்ஸ் ஓகேவா இதுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஃபோர்த்து கேண்டல் தான் நமக்கு இதை பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 1 கொடுத்தோம்ல, அதை போய் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கேயும் ஒரு ஃபியூ கேண்டல்ஸ் சைடில் இருக்காங்க. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி திரும்ப அதையும் பிரேக் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு, 10 மணிக்கு தான் நமக்கு ஐவி ஓகேவா ஐவி ஷிஃப்ட் நடக்குது. அப்போ தான் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு பேனிக் பை. ஓகேவா, இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போனவங்க இங்கே புக்கிங் நடந்து திரும்ப கீழே ஃபால் ஆகுது. ஓகேவா, இங்கே கொண்டு போனவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, திரும்ப கீழே வருது, திரும்ப ஐவி ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக மேலே போகுது. ஓகேவா, மேலே போய் திரும்ப ஒரு ஃபால், அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸில் இருக்குது, ட்ரெண்ட் கிராஸ் ஓவர் ஆனதால ஒரு ஃபால். ஓகேவா, நம்ம ஆப்போனன்ட் கேண்டில் விவேப்பில் ரிஜெக்ட் ஆனதை பார்த்தோம், இங்கே விவேப்பில் சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா, இங்கேருந்து கிராஸ் ஓவர் ஆகி வந்த ஃபால் விவேப்பில் சப்போர்ட் எடுத்து அகெயின் விவேப்புக்கு மேலே போகுது, விவேப்பில் சப்போர்ட் எடுத்து அகெயின் ட்ரெண்ட் கிராஸ் ஓவர் ஆகிறாங்க. ஓகேவா, கிராஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபால் வந்தாலுமே நமக்கு சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் ஆகி எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஐவி ரேஞ்சு 2. ஓகேவா,
அதையும் பிரேக் பண்ணி இது வரைக்கும் போயிருந்தா நல்லா இருக்கும். ஓகேவா, பி ஹை வரைக்கும் கொண்டு போக முடியல. ஓகேவா, இங்க கிராஸ் ஓவர் ஆனவங்க ஐவி ரேஞ்ச் 2 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டை இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் நம்ம ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நடந்தது. தென் இந்த லைவ்ல நம்ம ஆல்ரெடி சொல்ற பியூட்டி என்ன நடந்தது பாருங்க. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம நேற்று எண்ட் ஆஃப் த டேல சொல்லியிருந்தோம். ஓகேவா, இதை தான் வந்து செல்லர்ஸ், இப்போ செல்லர்ஸ் இல்லை, இந்த ஆப்ஷன்ஸோட அல்காரிதம். ஓகேவா, இது ஒரு அல்காரிதம் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. அந்த அல்காரிதம் இதை ஏடிஎம் எடுத்து, ஓகே, ஏடிஎம் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட்டை. அப்போது இந்த ஸ்ட்ரைக்கை வந்து யார் ஷார்ட் ஸ்டாடல் பண்ணாங்களோ அவங்களோட நிலைமை இன்னைக்கு என்ன நினச்சி பாருங்க. ஓகேவா, இதுதான் அவங்களுக்கு கொடுத்த ப்ரைஸ். ஓகே, இதெல்லாம் 130. ஓகேவா, அந்த ப்ரைஸுக்கு கீழே இருந்தால் தான் டிகேயா அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகேவா, ஷார்ட் பண்ணவங்க. ஓகேவா, ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க. ஓகேவா, இது ஸ்டாட்டிக். நம்ம டைனாமிக் லைன் ஆல்ரெடி சொல்லுவோம். இது எங்கே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க பாருங்க. ஓகேவா, 170 முடிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போது இதை ஷார்ட் ஸ்டாடல் பண்ணவங்க 40 ருபீஸ் லாஸ்ட்டில் இருப்பாங்க இன்னைக்கு, இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா. ஓகேவா, உங்களுக்கு சிஇயில் ப்ராஃபிட் வந்தாலுமே பிஇயில் லாஸ். ஓகே, இது லாஸ் ஜாஸ்தின்றதால உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணால் 40 பாயிண்ட்ஸ் லாஸில் இருப்பாங்க. ஓகேவா, இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை லாங் எடுத்திருந்தாங்கன்னா அதுதான் இது. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே இது ரெண்டுத்தையும் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சிஇயில் லாஸ் வைப்பீங்க. ஆனால் பிஇயில் 130 ரூபாய்க்கு வாங்கினது 300 ரூபாய்க்கு, சாரி 318 ரூபா ஹை போயிருக்கு. ஓகேவா, அப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு லாட் இப்போ வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே, ஓகே, 75 + 75 150 குவான்டிட்டிக்கு நீங்கள் 40 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேவா, இது லாங் ஸ்டாடல். ஓகேவா, அதை தான் நமக்கு இங்கே லைவ்ல காட்டுது. ஓகேவா, இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் டிகே ஆயிருக்கா, இதை ஷார்ட் ஸ்டாடல் பண்ணவங்களுக்கு டிகே ஆயிருக்கா இல்லை அப்ரிஷியேட் ஆயிருக்கா அப்படின்னு. இன்னைக்கு ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக்கு அப்ரிஷியேட் தான் ஆயிருக்கு. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸல் சார்ட். ஓகேவா, அதில் எப்படி இன்னைக்கு ஒரு புது டேட்டா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இந்த வீக்குக்கான என்ட்ரி. ஓகேவா, மண்டே டு ஃப்ரைடே. இந்த வீக்கு இன்னைக்கு லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த லோ இங்கே என்ட்ரி ஆயிடுச்சு. ஹை மண்டே வந்த ஹை மட்டும்தான். ஓகேவா, வீக்லி ரேஞ்ச் பாருங்க 398.75. ஓகேவா, ஜஸ்ட் 1.25 பாயிண்ட் தான் நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு கம்மி. ஓகேவா, ப்ளஸ் வீக்லி ஆவரேஜும் நமக்கு 1 பாயிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்ம வீக்லி ஆவரேஜ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, லாஸ்ட் மந்த் சரியாக பார்க்கல, நம்ம வீக்லி ரேஞ்ச் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா, வீக்லி ரேஞ்சாக நம்ம மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மண்டே இப்போ ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம ரேஞ்ச் 300 செட் பண்ணிப்போம். ஒன்ஸ் இந்த 300 ரேஞ்சை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 350 எக்ஸம் பண்ணுவோம். ஓகே, இந்த 350 அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா 400 எதிர்பார்ப்போம். ஓகேவா, இந்த ரேஞ்ச் எப்படி எதிர்பார்க்குறோன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஐவி. ஓகேவா, ஐவி ரேஞ்சை வச்சு தான் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த வீக்கோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் டேட்டா கிடச்சிருச்சு. ஓகேவா, இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஹை லோ பேஸ் பண்ணி, ஓகே, இந்த வீக்கான ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டேட்டா இது டெய்லி ரேஞ்ச். ஓகேவா, இந்த வீக்கில் இப்போது அதிகமாக போனது 290 நேற்று, செகண்ட் ஹையஸ்ட் இதான். ஓகேவா, இது வந்து இந்த வீக்கு கணக்கு கிடையாது, ஆனால் இந்த மந்தோட ஓப்பனிங்க்கு. ஓகேவா, செகண்ட் ஹை தான். ஓகே, இப்போ நமக்கு இந்த டேட்டாலாம் வச்சு, ஓகே, ஜஸ்ட் இந்த டேட்டா மட்டும் வச்சு நம்ம இது பக்கத்துலேயே ஒரு சார்ட் ரெஃபரன்ஸுக்காக பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இந்த சார்ட் இப்போ நமக்கு என்ன சொல்லுது? ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் 24,596 கிட்ட ஓப்பன் ஆகி, ஓகே, இப்போ நமக்கு இதுலேயே ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இது ஹை போயிருக்காங்க. ஓகே, பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க அன்றைக்கி டேவை. ஓகேவா, நெக்ஸ்ட் டே இங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க. இந்த க்ளோசிங்க்கு கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. சாரி, இந்த ஹைக்கு கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. க்ளோஸு கிட்ட ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓகேவா, இந்த க்ளோஸு கிட்ட ஓப்பன் ஆனவங்க இதை அழிச்சிடறேன். ஓகே, இந்த க்ளோஸு கிட்ட ஓப்பன் ஆனவங்க இந்த ஹையை பிரேக் பண்ணாதான், ஓகே, ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணாதான் இவங்க கன்சிஸ்டண்டாக மேலே போக முடியும். ஓகேவா, இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நம்ம லைவ்லேயே பார்க்கணும். ஓகேவா, இது ஜஸ்ட் அவங்க டேட்டா இன்னைக்கு சொல்லுது, லைவ்ல பார்க்கணும். இந்த ஹையை பிரேக் பண்ணலை. ஓகேவா, ஃபியூ பாயிண்ட்ஸை ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா, அப்போது ஓப்பன்லேருந்து ஹை ரேஞ்ச் எவ்வளோ போயிருக்காங்க, நமக்கு ஜஸ்ட் 13 பாயிண்ட் போய் திரும்ப ஓப்பனை பிரேக் பண்ணாதான் கீழே லோ ரேஞ்ச் போக முடியும். ஓகேவா,
அப்போ இன்னைக்கு ரேஞ்ச் எவ்வளோ கிடச்சிருக்கு 142. ஓகேவா, 142ல் 142.8 நம்ம 143 எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 13 பாயிண்ட் மேலே போயிருக்காங்க. ஓகேவா, இதில் 13 கழிச்சிட்டிங்கன்னா அப்போ நமக்கு கீழே 130 பாயிண்ட் சோலையா வெயிட்டிங். ஓகேவா, ஒன்ஸ் எப்போ ஒரு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு திரும்ப அந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்களோ, இதை ஹை ரேஞ்சாக வச்சுக்கிட்டு இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லோ ரேஞ்சாக எவ்வளோ எதிர்பார்க்குறோம், 150 எதிர்பார்க்குறோம், 150. ஓகேவா, அந்த 150 நம்ம பிடிக்க முடியாது. ஓகே, ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சா போதும். அதாவது நான் சொல்கிறது இண்டெக்ஸில். ஓகேவா, ப்ரீமியத்தில் நீங்கள் உங்களோட இஷ்டம் அது. ஓகேவா, உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி வெளியே வந்துருங்க. இண்டெக்ஸில் வந்து நமக்கு அப்போ 100 பாயிண்ட் ஃபால் எதிர்பார்க்குறோம். ஓகேவா, அந்த 100 வந்து ஒரே நிமிஷத்தில் சிங்கிள் கேண்டில் வந்துடாது. ஓகேவா, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு வால்டைல தான் மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகே, இதில் நமக்கு எங்கெங்கே செல் கிடைக்குதோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விவேப் ரிஜெக்ஷன், சூப்பர் ட்ரெண்ட் பிலோ. ஓகேவா, இதை ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஓகேவா, சிம்பிளாக புரிஞ்சுதா அப்போ உங்களுக்கு? இந்த 143 மேலே 113 பாயிண்ட் போயிட்டு திரும்ப ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க. அப்போது 143 கழிச்சிட்டா கீழே 130 பாயிண்ட் நமக்கு வெயிட்டிங். ஓகேவா, இந்த 130 டெல்டா 130 நம்ம பிடிக்க முடியாது. ஓகேவா, 130 பாயிண்ட் நம்ம பிடிக்கிறோன்னா ஒரு இந்த மணி எடுத்தீங்கனால அரௌண்ட் வந்து ஒரு 90 ஆர் 85 டெல்டா. ஓகேவா, 85 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரீமியமில் கேட்சப் பண்ணலாம்னு வச்சுங்க. ஓகே, இதை ஏடிஎம்மை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 85 பாயிண்ட் நம்ம பிடிக்கலாம். 85 பாயிண்ட் பெரிய விஷயம். ஓகேவா, ஏன்னா பொறுமை இருக்கணும். அதுக்கு சிங்கிள் லாட் எடுத்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா, உங்கள் கேபிட்டலுக்கு. இல்லை நான் பல்காக என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா எடுத்து ஃபியூ பாயிண்ட்ஸ் வெளியே வந்துடுங்க. ஓகே, இந்த 130 பாயிண்ட்ல இந்த 85 டெல்டாவை பிடிக்கிறதுக்கு ஐவி நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, ஐவி எப்பப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அப்பப்பெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு ப்ராஃபிட்ல என்ட்ரி எக்ஸிட் குயிக்காக இருக்கும். இதே ஐவி ஸ்லோவாக இருந்ததுன்னா டிகே மோட்ல இருக்கும், நம்ம பேனிக் ஆகி எஸ்எல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் இந்த கான்செப்ட். ஜஸ்ட் இதை அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த ஹையை கிரியேட் பண்ணுவாங்க, இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேவா, இதை நம்ம இனிமேல் லைவ்லியும் பார்த்துக்கலாம். எண்ட் ஆஃப் த டேல நம்ம இந்த சார்ட் எடுத்துன்னு போய் நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்க்க தேவையில்ல, இங்கேயே நமக்கு இது பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, அப்போ இந்த ஹை இன்னும் பிரேக் பண்ணல, செகண்ட் நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு. ஓகேவா, அப்போ இது க்ளோசிங் செகண்ட் டேக்கு. அப்போது செகண்ட் டே க்ளோசிங் எங்கே இருக்குது நமக்கு 649. ஓகேவா, அப்போது இந்த க்ளோஸுக்கு மேலே அகெயின் இருந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ் இருக்கும். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எஸ்டர்டே க்ளோஸுக்கு பிலோ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போது இந்த க்ளோஸை பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்க. ஓகேவா, இது 50 கன்சிடர் பண்ணால் 21 பாயிண்ட்ஸ் தான் மேலே போயிருக்காங்க. ஓகேவா, இந்த க்ளோஸுக்கு மேலே. ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ். ஓகேவா, அகெயின் இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கணும், ஓகே 30 பாயிண்ட்ஸ் மேலே போனவங்க திரும்ப வந்து ஓப்பனாக பிரேக் பண்ணுறாங்க. நம்ம ரேஞ்ச் என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 150. அப்போ 120 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இந்த டே தானே, எஸ் 132. ஓகேவா, இப்போ 32 பாயிண்ட் மேலே போச்சுன்னு வச்சுங்க. ஓகே, அப்போ கீழே நமக்கு 100 பாயிண்ட் நம்ம 150 எதிர்பார்க்குறோம். 150 30 போயிருச்சு அப்படின்னு 120 கூட நம்ம 100 ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் 120 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு அது நடக்கலை. ஓகேவா, 100 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வெளியே வந்துடும். ஓகேவா, அப்போது அகெயின் இந்த ஓப்பனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன் சைடில் 100 பாயிண்ட் ரேஞ்சை கிரியேட் பண்ணணும் கண்டிப்பாக மார்க்கெட். ஓகேவா, அப்போ இந்த ரேஞ்சை நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறோம் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் இந்த லோ கிரியேட் பண்ணது. ஓகேவா, கிரியேட் பண்ணி மார்க்கெட் திரும்ப எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்க, நமக்கு க்ளோஸ் மேட்டர் கிடையாது. ஓகேவா, நம்மளோட ட்ரேட் ரேஞ்சை கொடுக்கறது மட்டும் தான். இந்த ரேஞ்சை கேப்சர் பண்ணிட்டீங்களா, எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஏன்னா கீழே இப்போ 150 போனாலும் 200 போகும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரேஞ்சை கிரியேட் பண்ணிட்டாங்க, திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு ஐவி கம்மியாக இருக்குது, அதனால ரேஞ்ச் நிறைய நெகட்டிவ் நியூஸ், ஏதாவது ஜியோபாலிட்டிக்கல் நியூஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆகி ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கும். ஓகேவா, லைவ்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான் ஐவியும் பார்க்கணும். ஓகேவா, தென் ஓஏயும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இதுதான் இந்த டேட்டா, இதே தான் ஃபர்தர். ஓகேவா, இது எக்ஸ்பைரி டேக்கான டேட்டா. இது ஓப்பன் லோ வச்சுட்டு திரும்ப ஓப்பனுக்கு மேலே போயிட்டு ஹையை கிரியேட் பண்ணி பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது இன்னைக்கு ஃப்ரைடேக்கான டேட்டா. ஓகேவா, ஜஸ்ட் என்னோட ஒரு சின்ன தாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் எக்ஸலில் இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்டில் நீங்களே கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, ஏற்கனவே யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க வீடியோவை. அப்போ இது ஆப்ஷன் செயின் டேட்டா, என்எஸ்சியோட ஆப்ஷன் செயின் நிஃப்டிக்கு
14th எக்ஸ்பைரி. நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கிறது 24,400. ஓகேவா? நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு. இது ஐவி வந்து அகைன் சேமாக தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் எஸ்டர்டேவோட அதிகமாக தான் இருக்குது. இதை ஏடிஎம்ஐ பேஸ் பண்ணி நாளைக்கு மண்டேக்கான ட்ரேடிங் லெவல்ஸை நம்ம இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. வாங்க அதை பார்த்துடலாம். இதுதான் மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸ். ஓகேவா? 24,400 ஏடிஎம்ஐ பேஸ் பண்ணி சி ரேஞ்ச், பி ரேஞ்ச். ஓகே, ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. இங்கே இருக்க கிரீன் டாட் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. இது சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு. சேம் இங்கே சிங்கிள் ஹெட்ஜு, இது கம்பைன்ட் ஹெட்ஜு. இது எக்ஸ்ட்ரீம் லோ, இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகே, இந்த ரெண்டு லைன் என்னன்னா, இது ப்ரீவியஸ் வீக்குக்கான 50%, இது எஸ்டர்டேக்கான 50%, அதாவது ஃப்ரைடேவோட 50%. ஓகே, இதுதான் நம்ம கொடுக்குற ட்ரேடிங் லெவல்ஸ். இதை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் மிக அதிகம். ஓகேவா? அன்லஸ் எதுவும் குளோபல் நியூஸ் வராமல் எந்த பேனிக்கும் இல்லாமல் இருக்கிறது இது உள்ளதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னு சொல்லிடுவோம்ல, அது என்னன்றதை பார்த்துடலாம். மேலேயே சொல்லிடுவோம், நான் எண்ட் ஆஃப் த டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம இப்போ டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட்டும் இந்த ஆகஸ்ட் வரைக்கும் சும்மா ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஃபால். ஓகேவா? ஃபர்தராக இதை பிரேக் பண்ணி வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, வந்தால் எது வரைக்கும் வரலாம்னா, நம்ம இங்கே ரெண்டு ஆவரேஜ், இந்த ஆவரேஜ் லைன் விட்டுருங்க. இது இன்ட்ராடேக்கு நான் யூஸ் பண்ணுறது. இதுதான் நான் டே சார்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த சார்ட்டை பாருங்கள், இந்த லைனை பாருங்கள். ஓகேவா? இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகேவா? ஒரு ஆவரேஜ் லைனை எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சொல்லியாச்சு. ஓகே, ஒரு ஆவரேஜுக்கான மீனிங் என்னன்றதை கண்டுபிடிங்க. அதை யோசிச்சிங்கனாலே லைனை ஈஸியாக பிளாட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே நல்லா பிரேக் ஆகி ஃபால் ஆகுமா அப்படின்றது, அன்லஸ் இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே கன்சிஸ்டண்டாக வந்தால் மட்டும்தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு கம்மியாக தெரியுது. ஓகேவா? லைன் அப்போ வந்து இந்த லைன் வந்து இங்கே மார்க்கெட் ஒரு சின்ன சைட்வேஸில் வந்து ஓகே இதை சப்போர்ட் எடுத்து திரும்ப இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தோணுது. ஓகேவா? எதனாலனா இந்த பிளாக் லைன் இருக்கு பாருங்க, இது வந்து மந்த்லி 50%. ஓகேவா? லாஸ்ட் மந்தோட 50% லைன். ஓகேவா? அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட கெஸ் திரும்ப இது கிட்டையாவது போகணும். ஓகேவா? போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நான் பிலீவ் பண்ணுறது இந்த ஆவரேஜ் லைனை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போகும். இருக்கிற நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் கண்டிப்பாக இந்த லைனை டெஸ்ட் பண்ணிடும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஓகே, தட்ஸ் ஆல் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.